ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 12 வெள்ளிக்கிழமை ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணி உத்திரம் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். அன்னைய தினம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி, அதாவது ஆணி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உத்திர நட்சத்திரம் வருது. இந்த ஆணி உத்திரத்தை தான் ஆணி திருமஞ்சனம்னு சொல்கிறாங்க. அன்றைய தினம் நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான தினம். அப்படிப்பட்ட தினத்தில் நடராஜரோட அருளை பெறவும் தீர்க்க சுமங்கலி யோகம் பெறத்திற்கும் பெண்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், பெண்கள் செய்ய வேண்டிய பூஜை முறைகளை பற்றி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஆதியாக கருதப்படக்கூடிய சிவபெருமானுக்கு மிக உகந்த நாள் ஒன்று தான் ஆணி உத்திரம். ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நடத்தப்படக்கூடிய அபிஷேகம் தான் ஆணி திருமஞ்சனம். இதுக்கு ஆணி உத்திரம் சொல்லக்கூடிய இன்னொரு பெயரும் இருக்கு. இந்த வருஷம் ஆணி உத்திரம் ஜூலை 12ஆம் தேதி வருது. சொல்லப்போனால் உத்திர நட்சத்திரம் ஜூலை 11ஆம் தேதி மதியம் 1:47 மணிக்கு ஆரம்பிக்குது. அடுத்த நாளாக இருக்கக்கூடிய ஜூலை 12ஆம் தேதி மாலை 4:20 மணிக்கு உத்திர நட்சத்திரம் முடியுது. சூரிய உதயத்தப்ப எந்த நட்சத்திரத்தில் நாள் தொடங்குதோ அந்த நாள் தான் நட்சத்திரத்துக்கான கணக்கு. அதன்படி ஜூலை 11ஆம் தேதி உத்திர நட்சத்திரம் பிறந்தாலும் ஜூலை 12ஆம் தேதி தான் நம்ம உத்திர நட்சத்திரத்தை ஆணி திருமஞ்சனத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஆணி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா கோவில்கள்லையும் எல்லா சிவாலயங்கள்லையும் ரொம்ப ஜோராக இருக்கும். குறிப்பாக நடராஜ பெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய அன்னைய தினம் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். சொல்லப்போனால் சிதம்பரத்தில் 10 நாட்கள் திருவிழாவை நடத்துவாங்க. இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆணி உத்திரம் வரக்கூடிய அன்னைய தினம் சஷ்டியும் சேர்ந்து வருது. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். ஆணி உத்திரம் தினத்தில் சஷ்டியும் சேர்ந்து வர்றதால சிவபெருமான், முருகப்பெருமான் இவங்க 2 பேரையும் வணங்குறது தனி சிறப்பு. அன்னைக்கு தினம் எப்படி வழிபடணும்? ஆணி திருமஞ்சன தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபடலாம். பெரும்பாலான சிவாலயங்களில் முருகப்பெருமானுக்கும் கோவில் இருக்கிறதால 2 பேரையும் சேர்த்து வணங்கலாம். இன்னும் கூடுதல் சிறப்பு கிடைக்கும். கோவிலுக்கு போக முடியாத பக்தர்கள் சுத்தமான நீர், பால், பன்னீர், சந்தனம் இது மாதிரி பொருட்களை வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் படத்துக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாம். வில்வ இலை கொண்டு பூஜை செய்யலாம். ஆணி திருமஞ்சன தினத்தில் அண்ணாமலையார் கோவிலுக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுறது கூடுதல் சிறப்பு. அப்படிப்பட்ட திருமஞ்சன நாள் அன்னைக்கு பெண்கள் அவங்களோட கணவரோட ஆயுள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில மந்திரங்களை சொல்லலாம். இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் அமைதியான அறையில் உட்காந்து சொல்லலாம். பிரம்ம முகூர்த்தத்திலையும் சொல்லலாம். அன்றைய தினம் பெண்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது மூலயமா அவங்களோட கணவர் தீர்க்க ஆயுளோட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும், திருமணமாகாத பெண்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் வரணும் கிடைக்கும். அது என்ன மந்திரம்? கிருபா சமுத்திர சுமுகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமவாகம் சதாசிவம் ருக்ரமனந்த ரூபம் சிதம்பரேசம் ஸ்ருதி பாவயாமி. இன்னும் சிரமமாக இருந்தால் இந்த மந்திரத்தை 3 வேளையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதை படித்தா கூட போதும். மனப்படமாக சொல்லுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஜூலை 12ஆம் தேதி மாலை 4:20 மணிக்குள்ள ஆணி உத்திரம், அதாவது ஆணி திருமஞ்சனத்துக்கான உங்களோட பூஜைகளை நீங்கள் வீட்டில் செய்யலாம். ஏன்னா 4:20 மணிக்கு மேலே உத்திர நட்சத்திரம் முடிஞ்சிடும். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வீட்டில் சிவபெருமானுக்கு வழிபாடு நடத்துங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், எல்லா செல்வங்களும் வீடு தேடி வரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.